திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி. திருநீற்று பதிகம். வெப்பத்தால் உண்டாகும் அம்மை, குளிர்காய்ச்சல் அவற்றிலிருந்து விடுபட ஓத வேண்டிய பதிகம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துய தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு, முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தாக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரு, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரு, பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரு, அறுத்தமதாவது நீரு, அவலம் மறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ திரு ஆலவாயான் திருநீரு, இலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயில படுவது நீரு, பாகியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொழிதரு சூழத்து ஆலவாயான் திருநீரு, ராவணன் மேலது நீரு, என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கோன் திருமேனி ஆலவாயான் திருநீரு, மாலொடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏற உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆழமதுண்ட
மாற்றம் ஆளவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளால் ஏதும் தகையது நீரு அந்த பணிந்தேதும் ஆளவயான் திருநீரே ஆடல் அதல் விடையேறும் ஆளவயான் திருநீட்டை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீபினை ஆயின சீக்கிர சாற்றிய பாடல்கள் பார்த்தோம் நல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். மனிதனின் 6 எதிரிகள். அரிஷத்வர்க்கம் என சொல்லப்படும் மனிதனின் 6 எதிரிகளும் மனிதனின் மனத்தினுள்ளேயே மறைந்திருந்து அவனை மெல்ல மெல்ல அழிக்கின்றன. அரி என்றால் எதிரி எனவும், சத் என்றால் 6 எனவும், வர்க்கம் என்றால் குழு எனவும் பொருள்படும். ஒவ்வொன்றும் மனிதனின் வாழ்க்கையில் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் இயல்புடைய குணங்களாகும். பக்தி நிலையை பொறுத்தவரை இந்த 6 குணங்களும் மனிதன் இறைவனின் திருவருளை பெற விடாமல் தடுக்கும் எதிரிகள் என சொல்லப்படுகின்றது. 1 காமம். காமம் என்பது தீவிர ஆசை. 2 குரோதம். குரோதம் என்பது கோபம். 3 லோபம் என்பது பேராசை. 4 மோகம் என்பது மருட்சி. 5 அகங்காரம் என்பது இருமாப்பு. 6 மதசரியம் என்பது பொறாமை. 6 எதிரிகளை அழித்திடுக. காமம் என்றால் அவா அல்லது ஆசை என பொருள்படும். தர்ம நியதிக்கு உட்பட்ட ஆசை ஆக்கத்தை தரும். அதுவே தர்ம நியதிக்கு எதிரான ஆசை அழிவையே தரும். பணம், பொருள், புகழ், பதவி போன்றவற்றின் மீது தீவிர ஆசை கொள்வது குற்றமாகும். எனவே ஆசையை அடக்கிடுக. குரோதம் என்றால் கோபம் அல்லது சினம் என பொருள்படும். ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய முடியாமல் போய்விட்டால் அந்த ஆசை கோபமாக மாறும். கோப உணர்ச்சி மனத்தின் செயல்பாடுகளில் சஞ்சலங்களை ஏற்படுத்தி வாக்கையும் செயலையும் பாதிக்கும். கோபத்தால் எழும் வாக்கும் செயலும் எப்போதும் சரியானதாக இருப்பதில்லை. எனவே சினத்தை போக்கிடுக. லோபம் என்றால் பேராசை அல்லது வெகுதல் என பொருள்படும். தேவைக்கு அதிகமான ஒன்றை அடைவதற்காக ஆசை கொள்வது பேராசை எனப்படுகின்றது. அதே போல மற்றவருக்கு சொந்தமான ஒன்றை அடைய முயல்வது வெகுதல் எனப்படுகின்றது. வேண்டியது கிடைத்தா அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும். அதை போலவே மேலும் மேலும் வேண்டும் என்ற பேராசை கொள்ளக்கூடாது. ஆகவே பேராசையை தவிர்த்து விடுக. மோகம் என்றால் மருட்சி அல்லது பற்றுதல் அல்லது மயக்கம் என பொருள்படும். ஒரு பொருளின் மீது கொண்ட அளவற்ற பற்றுதலினால் அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இதுவே ஒருவனை பல தீய செயல்களையும் ஈடுபட தோன்றுகின்றது. எனவே மருட்சியை நீக்கிடுக. அகங்காரம் என்றால் இருமாப்பு அல்லது செருக்கு என பொருள்படும். பதவி, கல்வி, அறிவு, செல்வம் போன்றவற்றை ஒருவன் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கொண்டிருக்கும் போது அவனிடம் செருக்கு ஏற்படுகின்றது. அகங்காரம் என்ற எதிரி ஒருவனின் மனத்தில் அவன் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையை தூண்டுகின்றது. இதனால் அவன் சக மனிதர்களிடம் மரியாதை, கருணை போன்ற அடிப்படை நற்குணங்கள் இன்றி செயல்படுகின்றான். ஆகவே செருக்கை ஒழித்திடுக. மதசரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். தன்னை விட வேறு எவனும் கல்வி, அறிவு, பதவி, செல்வம் போன்றவற்றில் உயர்ந்து இருப்பதை சகித்து கொள்ள முடியாத எண்ணமே பொறாமை ஆகிறது. மற்றவர்களின் அறிவாற்றல், திறமைகள், செல்வம் போன்றவற்றை கண்டு பொறாமை கொள்பவர்கள் அவற்றை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொள்வர். இத்தகைய ஓர் எண்ணம் உண்மையில் தன்னைத்தானே அழித்து கொள்ள விதைக்கப்பட்ட விதை என்பதை அவர்கள் அறியாதவர்கள். எனவே பொறாமையை அகற்றிடுக. இறைவனின் முழுமையான திருவருளை அடையும் எண்ணம் உள்ளவர்கள் முதலில் இந்த 6 தீய குணங்களையும் கழுவி விட வேண்டும். அன்றாடம் இறைவனின் நாமத்தை ஜபம் செய்தலும், மந்திர உச்சாரணம் செய்தலும்,
தேவாரம் மற்றும் திருவாசகம் பிரபந்தம் பாடுதலும் பகவத்கீதையை கற்றலும் ஒருவனின் மனத்தில் இருக்கும் 6 எதிரிகளையும் அழித்து விடுகின்றன. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.